நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த அதிகாலை வேளையில் உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அமருங்கள். ஆண்டவரும் இரட்சகரும் உயிர்த்தெழுந்த நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரால் ரத்தினபுரி தூய பேதுரு ஆலயத்தின் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனுடைய சார்பிலும் ஐயரம்மா பாப்பாவுடைய சார்பிலும் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி வேளைக்கு போவதற்கு முன்பு உங்களுடைய நினைவுக்கான ஒரு கேள்வி. ஈஸ்டர் பண்டிகைக்கு வாழ்த்துதல் எப்படி சொல்ல வேண்டும்? ஆதி திருச்சபை எப்படி வாழ்த்து சொன்னார்கள்? ரியா, கர்லின், வெரி குட். இப்போ ரெண்டு பக்கத்தில் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்ல போகிறோம். ஒருத்தர் என்ன சொல்லணும்? இயேசு. அடுத்தவர் என்ன சொல்லணும்? ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். தேங்க்யூ. இதுதான் ஆதி திருச்சபையில் மகதலேனா மரியாள் ரோமாபுரி அரசவையில் கைதியாக நிறுத்தப்பட்ட போது கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாய் சீடர்கள் எல்லாரும் வலியுறுத்தப்பட்ட போது, இனி என்ன நடக்குமோ, எங்களுடைய உயிர் பிழைக்குமோ என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த சூழ்நிலையில் மகதலேனா மரியாள் தான் உற்சாகத்தோடு கூட சொல்லுகிறாள், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற உடனே அங்கே இருந்த எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அந்த அரசவை நடுநடுங்கிறது. அந்த நாள் துவக்கம் இந்த நாள் வரையிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துதலாக இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒருவர் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்த்துதல் சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் எப்படி நிற்கிறோம்? மெல்கி சாட்சியாய் நிற்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு யார் சாட்சி? நாம் எல்லாரும் தான் சாட்சியாக இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலுக்கு பண்டிகையின் போது மேற்கத்திய திருச்சபைகளில் மிக முக்கியமான ஒரு உணவு கட்டாயம் அவங்க சாப்பாட்டில் இருக்கும். என்ன உணவு அது? எக், முட்டை. அவங்க டின்னரில் அல்லது லஞ்சில் கட்டாயம் என்ன இருக்கும்? முட்டை இருக்கும். முட்டையினுடைய அடையாளம் என்ன? முட்டை எடுத்து தாய்க்கோழி என்ன செய்யும்? அடகாக்கும். அடக்காத்தா அந்த முட்டைக்குள்ளே இருந்து என்ன வரும்? ஒரு உயிர், ஒரு கோழி குஞ்சு என்ன செய்யும்? வரும். அதை போல ஆண்டவர் இயேசு இந்த பூமியின் வயிற்றில் கல்லறைக்குள்ள 3 நாட்கள் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். 3ஆம் நாளில் என்ன செய்தார்? வெளியிலிருந்து ஒருத்தர் என்ன செய்யல? கல்லறையை திறக்கல இல்லையா? கல்லறையை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கப்பட்ட கல்லறையின் வழியாய் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார்? வெளியிலே வருகிறார். அந்த பெண்கள் கல்லறைக்கு வரும்போது ஒருவர் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்? Who will roll away the stone? இந்த கல்லை யார் புரட்டுவார்?
ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி அந்த கோழி முட்டையிலிருந்து ஒரு புதிய ஜீவன் வருகிறதோ அதே போல் ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்றவராக அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்கின்ற அடிப்படையில் அந்த குழந்தைகள் அந்த செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பண்டிகையின் போது பெற்றோர் அந்த குழந்தைக்கு முட்டையை கொடுத்து இந்த சத்தியத்தை என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் உயிர்த்தெழுந்த செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னோமா? சின்ன வயசிலிருந்தே இந்த உயிர்த்தெழுதின் செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி சடங்காச்சாரமாக அல்ல, அதை ஒரு விசுவாசத்தின் பண்டிகையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, செய்தி வேளைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழப் போகிறார் என்பதை முதலாக சொன்னது யார் தெரியுமா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழப்போகிறார் என்பதை முதலாக சொன்னவர்கள் யார்? மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 62 முதல் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்னமே இயேசு உயிர்த்தெழப் போகிறார் என்ற செய்தியை தங்கள் மனதிலே வைத்திருந்து பிலாத்துவினிடத்திலே போய் சொன்னது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். அப்ப கூடவே இருந்த சீஷர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி முதல்ல என்ன செய்யல, சொல்லல. ஆனா இந்த பிரதான ஆசாரியனும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்திலே போய் சொல்றாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கிறது. ஆகையினாலே அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோர்ந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள் சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி முதலாக சொன்னவர்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஆனா அவங்க சொல்லும்போது அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, விசுவாசம் இல்லை. கிறிஸ்து சொன்ன வார்த்தை பொய் என்று சொல்லுவதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதலாக அவர் உயிர்த்தெழுதற்கு முன்னமே இவர்கள் சொல்லி இருந்தாலும் அதில் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ எழுந்தார் என்பதற்கு உயிரில்லாத சில பொருட்கள் சாட்சியாய் இருந்தது. அது இன்றைக்கும் இருக்கிறது இல்லையா? உயிரற்ற பொருட்களும் உயிர்த்தெழுதலுக்கு எப்படி நின்றது, சாட்சியாய் நின்றது. The rolled stone also tells a message. புரட்டப்பட்ட கல் ஒரு செய்தியை சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். வெள்ளிக்கிழமை இந்த பெரிய கல்லை எல்லாம் புரட்டி கொண்டு வந்தீங்க, அடைச்சு வச்சாங்க. இந்த கல் இப்போ என்ன ஆயிடுச்சு, புரட்டப்பட்டு இருக்கு. அந்த புரட்டப்பட்ட கல் அங்கேயே இருக்கு. அந்த கல் சொல்லுது, கிறிஸ்துவை மரணம் என்ன செய்யல, மூடி வைக்கவில்லை, அது புரட்டப்பட்டது. இரண்டாவது, the folded up cloth also conveys a message. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு குறிப்பு யோவான் நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சீலைகள் கிடக்கிறதையும்
அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு மெல்லிய துணியினாலே இயேசுவை என்ன செய்தாங்க? சுற்றினாங்க. இப்போ அந்த துணி என்ன இருக்கு? சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. தலையை சுற்றின துணி மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கான்? ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு ஒழுங்கு செய்து எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் கல்லறையை விட்டு ஆண்டவர் வெளியிலே வருகிறார். சுற்றி வைக்கப்பட்ட இந்த துணி ஒரு செய்தியை சொல்லுகிறது. கிறிஸ்து என்ன செய்யல? மரித்து போகவில்லை. அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்த கடவுள். அவர் மரித்தார். அந்த மரணம் அவர் என்ன செய்யல? கட்டில வைக்க முடியவில்லை. அந்த மரண கட்டில இருந்து ஜெயித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை எது சொல்லுகிறது? சுருட்டி வைக்கப்பட்ட அந்த சீலை துணிகள் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இன்றளவும் சாட்சியாய் இருக்கிற ஒரு செய்தியை சொல்லுகிற ஒன்று எங்க இருக்கு? பலஸ்தீனா தேசத்தில் இருக்கிறது. நம்ம வாய்ப்பு இருந்து எகிப்து தேசத்துக்கு போனால் எகிப்து தேசத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கிய இடத்தில் என்ன உண்டு? பிரமிடு உண்டு. எகிப்துக்கு போனால் கட்டாயம் எதை பார்க்கணும்? பிரமிடை பார்க்கணும். அந்த பிரமிடு ஒரு செய்தியை சொல்லுது. எகிப்தியருடைய பார்வோன் எல்லாம் மரித்ததற்கு பிறகு உள்ள யார் இருக்கிறா? மரித்து போன பார்வோன்களுடைய உடல் பதப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுது. மரித்து போன ஒரு சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் வெள்ளிக்கிழமை ஆராதனை சொன்னேன். இங்கிலாந்து தேசத்தில் வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்தோட்டு பெரிய கல்லறை தோட்டம் இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்தில் புகழ் வாய்ந்த நபர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கல்லறை சொல்லுகிறது, இங்கே எத்தனையோ பிரபுக்கள், எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ பேராயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். தாஜ்மஹால் போனவங்களுக்கு தெரியும். தாஜ்மஹால் ஒரு செய்தியை சொல்லும். இந்தியாவை அரசாண்ட ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக நினைவாக இந்த கல்லறை, இந்த தாஜ்மஹாலை கட்டி இருக்கிறார். இதற்குள்ள என்ன இருக்கு? மும்தாஜுடைய கல்லறை இருக்கிறது. கிறிஸ்துவின் கல்லறை பலஸ்தீனா தேசத்தில் இருக்கிறது. அந்த கல்லறை என்ன செய்தியை சொல்லுகிறது? அவர் இங்கே இல்லை, மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்றைக்கும் அந்த கல்லறை எப்படிதான் இருக்கு? திறந்துதான் இருக்கு. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றளவும் எது சாட்சியா இருக்கு? கிறிஸ்துவை வைத்த கல்லறை சாட்சியாய் இருக்கிறது. அப்படி இருக்க 2024 வருடத்தில் ரத்தனபுரியில் இருக்கிற மக்களுக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எது சாட்சி? நான் தான் சாட்சி. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நான் தான் சாட்சி. ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்றால் இட் இஸ் ஆல்சோ மீன்ஸ் அ செப்பரேஷன். உயிர்த்தெழுதல் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் இருந்து கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். திருமறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கு. ஒவ்வொரு அடக்க ஆராதனையிலும் நாம் அதை வாசிப்போம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுது. தெசலோனிக்கேய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற போது 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுது என்பது இட் இஸ் எ செப்பரேஷன்,
பிரித்தெடுத்தலின் அனுபவம். எல்லாரும் இந்த பூமியில் என்ன செய்வோம்? ஒரு காலத்தில் மரித்து போவோம். ஆனால் யார் முதலாவது எழுந்திருப்பார்? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். ஆக இயேசு மரித்தார். அந்த மரணம் அவர் என்ன செய்யல? அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரித்து போனவர்களின் நடுவில் இருந்து கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? பிரித்தெடுக்கப்பட்டார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழு திருநாளின் பண்டிகையில் நமக்கு ஒரு செய்தி வருகிறது. நான் யார்? கிறிஸ்துவினாலே பிரித்தெடுக்கப்பட்டவன். கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும்படியாய் நான் எப்படிப்பட்டவன்? பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த செய்தியை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். வாசிக்கேட்ட முதலாம் திருமறை பகுதியில் யாத்திராகமணி புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலையாகி இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது நடுவில் என்ன வருது? செங்கடல் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை நோக்கி, உன் கையில் இருக்கிற கோலை செங்கடல் நோக்கி என்ன செய்? நீட்டி ஜலத்தை பிளந்து விடு. செப்பரேட். தண்ணி என்ன செய்? பிரித்து விடு. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடாதபடி என்ன செய்? பிரித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே மோசே என்ன செய்கிறார்? செங்கடல் நோக்கி கோலை நீட்டுகிறார். கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறார். காற்று என்ன செய்தது? அடித்து செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தது. செங்கடல் இரண்டாய் பிளந்த அந்த ஆச்சரிய காட்சியை பார்த்த மக்களை மோசையை பார்த்து சொல்லுகிறான், என்ன செய்? செங்கடலின் நடுவாக நடந்து போங்க. எல்லாரும் நடந்து உற்சாகத்தோடு போயிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கும் போது பின்னாடி பார்வோனின் சேனை வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் கடைசி மனிதன் செங்கடலை கடந்து அக்கறை போகின்ற வரையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காத்து கொண்டே இருக்கிறார். பார்வோனின் சேனை கடலுக்குள்ள வந்துருச்சு, செங்கடலுக்குள்ள வந்துருச்சு, நடுக்கடல்ல வந்துருச்சு. அந்த பக்கம் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? செங்கடலை கடந்து போயிட்டாங்க. அடுத்து ஆண்டவர் மறுபடியும் காற்றை வீச பண்ணுகிறார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் என்ன செய்தது? சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். ஒரு கூட்ட ஜனம் உயிரோடு கூட காக்கப்பட்டார்கள். ஒரு கூட்ட ஜனம் அதே செங்கடல், அதே பாதை, ஆனால் ஒரு கூட்ட ஜனம் காக்கப்படுது, ஒரு கூட்ட ஜனம் அழிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் இப்படியே நடக்கும் என்பதை இந்த உயிர்த்தெழுத திருநாளில் நம்பிக்கையோடு நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது யோவானின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த பகுதியிலிருந்து சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவின் சீடர்கள் நம்பினார்களோ இல்லையோ, பிரதான ஆசாரியனும் வேத பாரகர்களும் என்ன செய்தாங்க? நம்பினாங்க. ஆனால் விசுவாசம் இல்லை. காலையில் அதிகாலை அதிக இருட்டோட மகதலேன மரியாள் கல்லறைக்கு அருகே வந்து நிற்கிறார். கல்லறைக்கு அருகே வந்து நிற்கும்போது மரியாள் அழுது கொண்டு இருக்கிறார். கல்லறை திறந்திருக்கு. உள்ள போய் பார்க்கிறா, யாரும் இல்லை. இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அங்கேயே அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் அருகிலே வந்து நின்று அவளோடு கூட பேசுகிறார். அந்த உரையாடல் யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த உரையாடலில் ஆண்டவர் அவளோடு கூட பேசி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? பெண்ணே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். மரியாள் என்ன நினைத்து கொள்ளுகிறார்? அவரை தோட்டக்காரர் நினைத்து கொண்டு, ஐயா, என் ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள்,
அவர் வைத்த இடத்துல இயேசுவின் சரீரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க என்று ஒரு வெகுளித்தனமாய் ஆண்டவரோடு பேசுகிறார். இப்பொழுது ஆண்டவர் மரியாளை பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியாளே என்று அழைக்கிறார். இப்படி என்னை அழகாக அன்போடு கூட அழைக்கிறவர் என் ஆண்டவர் மட்டுமே என்ற அனுபவத்தை உடைய மரியாள் உடனே பதில் சொல்லுகிறாள், ரபூனி என்று பதில் சொல்லுகிறார். என் ஆண்டவரை இப்படி கூப்பிடக்கூடிய ஒரே ஒருவர் யாரு? என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான். வேற யாரும் என்னை இப்படி அன்போடு கூட கூப்பிட மாட்டாங்க. உடனே சொல்லுகிறாள், ஆண்டவரே, ரபூனி, போதகரே என்று அழைக்கிறார். அழைச்சு ஆண்டவரை தொடுவதற்காக போகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொடாது, நீ என்ன செய்ய, முதல்ல போய் துக்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொல் என்று அனுப்புகிறார். உடனே மரியாள் ஓடி போகிறார். மரியாள் போய் சொன்ன ஒன் சென்டென்ஸ் ரெசரக்ஷன் மெசேஜ், ஒரு வரி செய்தி என்னது? இப்படி எல்லாரும் என்ன பார்த்தா, I have seen the Lord, நான் கர்த்தரை கண்டேன். I have seen the Lord, நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் ஆண்டவரை கண்டேன் என்ற செய்தியை மரியாள் சீஷரிடத்திலே போய் சொல்லுகிறார். 18வது வசனம், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தால். I have seen the Lord, நான் கர்த்தரை கண்டேன். ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மரியாள் சொல்லுகிறாள். மரியாள் கிறிஸ்துவை சந்திக்கிறாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறாள். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களை போய் பார்த்து கர்த்தர் சொன்னபடி என்ன செய்கிறாள்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்படி சொல்லுகிற போது இந்த கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்கு. நான் இங்கிருந்து பார்க்கும்போது நிறைய பேருடைய கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் 10 பெந்தேகாஸ்து சர்ச்சில் சொல்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தூக்கி எந்திரிச்சாச்சா? ஓகே. இப்போ இந்த மரியாள் இயேசுவினிடத்தில் இருந்து இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு யார் என்ற அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறார். இந்த காலை வேளையில நாமும் கற்றுக்கொள்ள போகிறோம் வேகமாக. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு யார்? மரியாளின் பார்வையில் மை ரெடீமர் அண்ட் மை லார்ட் ஹாஸ் ரிசன், என் மீட்பரும் என் ஆண்டவரும் எப்படி இருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு எனக்கு யார்? அவர் என்னுடைய மீட்பர். He is my redeemer, he is my savior. இயேசு யார்? எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆண்டவராய் இருக்கிறார். He is my Lord. இயேசு இரட்சகர், இயேசு எனக்கு ஆண்டவர். அவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, இந்த உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் எனக்கு யார்? ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்தா கேட்கணும். என்ன ஃபேமினா, உயிர்த்தெழுந்த இயேசு யார் என்று உன்னை கேட்டால் எனக்கு யார் என்று சொல்ல தெரியணும். எனக்கு யார் என்றால் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இல்லையா? உயிர்த்த ஆண்டவர் யார்? எனக்கு என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். மூன்றாவது, என் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இல்லையா? என்னை பெயர் சொல்லி அழைக்கணும்னா என் மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? மெல்வியா அன்பு இருக்கணும். சரியா? ஆமா. மரியாள் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து சொல்லுகிறாள், என்னை பெயர் சொல்லி அழைக்கிறதா இருந்தால் என் ஆண்டவர் என் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஸோ என் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான்காவது, அவளுடைய அனுபவம், என்னை அக்கறையுடன் விசாரிக்கும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம்.
கஷ்டத்தில் இருக்கும்போது, உபத்திரத்தில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, இழப்பில் இருக்கும்போது நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒன்று என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் வந்து நம்மை அக்கறையோடு என்ன செய்கிறாங்க? விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் நார்மலுக்கு வந்துட்டீங்களா? இப்படி கேட்கும்போது என் மேலே அவங்களுக்கு எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கிறது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு அன்பான சகோதரர் கிறிஸ்தவர் ஆலயத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வந்திருக்கிறார். அனுபவம். அக்கறையோடு கூட விசாரித்தோம், அக்கறையோடு கூட நாம் ஜெபித்தோம். காரணம் என்ன? அவர் என் சகோதரன் இல்லையா? அப்படி ஆண்டவர் மரியாதை என்ன செய்கிறார்? அக்கறையோடு விசாரிக்கிறார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அக்கறையோடு விசாரிக்கிறார். அடுத்து, நான் கண்ணீரோடு கூட இருக்கும்போது என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிடலாம், ஆனால் என் ஆண்டவர் ஒருபோது என்ன செய்யல? என்னை கைவிடவே மாட்டார். நான் கண்ணீரின் பாதையில கடந்து செல்லுகிற போது என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord who wiped out my tears is alive. என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்ப மரியாள் இன்னொரு செய்தியை கற்றுக்கொள்ளுகிறாள். இந்த இயேசு என் மேல மட்டும் அன்பும் அக்கறையும் உடைய ஆண்டவர் இல்லை, இயேசுவை நேசிக்கிற எல்லார் மேலும் எப்படிப்பட்டவர்? அன்பும் அக்கறையும் உள்ளவராய் இன்றைக்கு நம்மோடு கூட உயிருள்ளவராய் இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். மரியாளுக்கு மட்டும் இந்த நற்செய்தி இல்லை. இந்த நற்செய்தி யாருக்கு? இயேசுவை நேசித்த, இயேசுவோடு கூட இருந்த எல்லாருக்கும் இந்த நற்செய்தி சொந்தம். நீ போய் என்ன சொல்? என் சகோதரருக்கு போய் இந்த செய்தியை சொல். எல்லாரும் துக்கத்தில், வேதனையில், கண்ணீரில் இருக்கிறாங்க. Go and tell my brethren that Jesus is alive. The Lord is alive. The Lord has risen from the death. மரணத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று என் சகோதரனிடத்தில் நீ போய் சொல். அப்போ அந்த உயிர்த்தெழுதின் செய்தி மரியாளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த செய்தி சொந்தமானது என்பதை மரியாள் கற்றுக்கொள்ளுகிறாள். கற்றுக்கொண்டு உடனே ஓடுறான். உடனே ஓடி போய் மார்க்குவின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் மார்க்கு நற்செய்தியாளன் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 11வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவே இல்லை. 13 அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவே இல்லை. இல்லையா? இந்த நிலைமையில இருக்கிற சீடர்களுக்கு மரியாள் போய் சொல்லுகிறார், ஐ ஹவ் சீன் த லார்ட், நான் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நான் கண்டேன் என்று சொல்லுகிற இந்த மரியாளின் செய்திக்கு பின்னே இந்த அனுபவங்கள் இருக்கிறது. என் மீட்பர், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை அக்கறையுடன் விசாரிக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். தன் உறவுகளின் மேலே பாசமும் அக்கறையும் கொண்ட ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வழிபாடு முடிந்து செல்லும் போது இந்த உணர்வு, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தால் நாம் என்ன செய்தியை சொல்ல முடியும்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற நற்செய்தியோடு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நம்மாலே கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு இந்த நாளில் ஆண்டவர் நம்மை வழி அனுப்புகிறார். அந்த செய்தி நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமானது. அதை அறிவிப்பதற்காகவே கர்த்தர்
இந்த ரத்தினபுரியில் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் தம்முடைய நிறைவான உயிர்த்தெழுதின் கிருபையினாலே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.